எங்க ஏங்க நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்துட்ட நாள் இன்னைக்கு வரப்போகுது ஐயா. நாம சுவிசேஷம் சொன்ன நிறைய சொல்லிருக்காங்க. எனக்கு வேலை செஞ்சா நான் கூலி கொடுப்பாரு. நம்ம போய் சுவிசேஷம் சொன்னா நமக்கு நிறைய கிடைக்கும். நம்ம வாங்கி நம்ம கிறிஸ்துக்கு நிறைய சம்பளம் பண்ணாங்க. நம்ம போலாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக படிங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். என்ன நாம போய் கொடுத்தா கிடைக்கும் நினைச்சோம். செஞ்ச கூலி கொடுப்பாங்க. ஆமாமா, நான் எதிர்பார்த்துதான் வந்து நிறைய கிடைக்கும் சொல்லிட்டு எதுவுமே கிடைக்கலாமா. சின்ன சில பாப்போம், ஏதாச்சும் எங்காச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம். அன்பான பொதுமக்களுக்கு, இங்க கூடியிருக்கிற அனைவருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நாங்க அன்னை தெரசா ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். கஷ்டப்படுறவங்களுக்கு, வறுமையில இருக்கிறவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க என்ன பண்றோம், அவங்களுடைய தேவையை சந்திக்கும்படியா, அவங்களுடைய வறுமையை போக்கும்படியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அது மூலியமா உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அநேக ஜனங்களுக்கு நன்மையை செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு நன்மை தேவைப்பட்டா இந்த முகவரியை என்ன பண்ணுங்க, அணுகுங்க. இந்த மொபைல் போனுக்கு போன் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஏசப்பாக்கு வேலை செஞ்சா சொன்னாருன்னு, ஆனா கிடைக்கவே சோந்துட்டாங்க. நல்ல செய்தி கேட்டீங்களா? ஆமாமா, வாங்க சீக்கிரமா போலாம். அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ற போறோம். வா போலாம் போலாம். நன்மை யார் வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா, உங்களை பார்த்துட்டு எதுக்காக என்ன பாக்கணும்? நீங்க முதல்ல உள்ள வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. அம்மா அம்மா, நாங்க சுவிசேஷம் சொல்றதுக்காக எங்க ஊருக்குள்ள கிராமத்துல போனோமா. அங்க போன உடனே ஏதாச்சும் ஏசப்பா சொன்னாரு, கூலி கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும்னு சொன்னாரு. நான் போய் வெறுமையா ஏமாந்து வந்துட்டாமா. இப்ப வந்த வேடத்துல நீங்க சொன்னீங்க, இத நாங்க எல்லாருக்கும் உதவி சொன்னீங்களா? அதை கேட்டு எனக்கு ஏசப்பா என் மனசுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அங்கேருந்து உங்க அட்ரஸ கேட்டு தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம்மா. நீங்க உதவி நாங்க ஒண்ணும் ஏசப்பா கிடையாது. எங்க கிட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு தருவோம். நீங்க ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? பேன் கார்டு வச்சிருக்கீங்களா? ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? வருமான சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா? இப்போ நீங்க இது கொஞ்சம் நீங்க ஊனமா இருக்கீங்களா? அந்த சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டு வாங்க, இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி. நீங்க வாரம் வாரம் ஒண்ணு வந்து இதே போல என் உயிரெல்லாம் வாங்கி தொலையுது. ஒழுங்கா விஷயத்தெல்லாம் முழுசா கேதர் பண்ணிட்டு நீங்க எல்லாம் வரணும் இல்லையா? என்னதான் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க? நம்ம எதிர்பார்த்து வந்துடும், நமக்கு ஒண்ணுமே கிடைக்காத போல இருக்கு. சரி, வந்துட்டீங்க. நான் உங்களுக்கு போன் பண்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாங்க. சரி, வந்ததுக்காக உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் ப்ரேயர் பண்ணி அனுப்புறேன். ஏசப்பாவா, இவங்களுடைய நன்மைகளும் சந்திங்க, இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்களை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களை நல்ல பிதாவே. நான் இப்படி இவங்க ஏமாந்து போட்டாங்க. இவங்க
பண்ணா நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு உதவிக்காக என்றென்றும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லமா? ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமா நம்ம ஊழியம் செஞ்சிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பணங்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியத்துக்காக செலவிடணும். கஷ்டப்படுகிற ஊழியங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும்னு சொல்லி அந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுமா? கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல தகப்பனே ஏசப்பா, நீங்க கொடுத்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறப்பா. நான் உண்மை உத்தமமாய் ஊழியத்தை செய்து முடித்திருக்க தகப்பனே, இந்த காணிக்கை கர்த்தாவே நீர் எங்களுக்காக கொடுத்திருப்பா. நான் இந்த காணிக்கையை அப்பா யாரு கொடுக்க நீ சித்தமா இருக்கிறவங்க எங்களை கர்த்தாவை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்க்கும்படி யாரு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊழியத்தை ஆட்சி வழியில பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம்யா, நல்லா இருக்கிறோம் மாமா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கிறோம். வாங்க உட்காருங்க. வாங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. பாத்துக்கலாம். ரொம்ப கலைப்பா வந்திருக்கிறோம். பல இடத்துக்கு உழைப்பு போனோம், எதுவுமே பலன் கிடைக்கல. ஆனா உங்ககிட்ட நீங்க நன்மை செய்யலன்னு கேள்விப்பட்டோம். அதனால நன்மை பெற்றுக்கலாம் வந்தோம். ஆனா முதல்ல எங்களுக்கு தண்ணியும் கொஞ்சம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்குறோம். ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்ததுல. நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க என்ன ஊழியம் செய்யறீங்க? எப்படிப்பட்ட ஊழியத்தை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஐயா? ஐயா, நாங்க சேலம் காலேஜ் மூலியமா நாங்க ஊருக்குள்ள போயிட்டு சுவிசேஷம் சொல்ல போனோம். சொல்லிட்டு அப்படி வழியில எங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா காணிங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாங்க சுவிசேஷம் சொன்ன இடத்துல எதிர்பார்த்தோம். ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நீங்க எனக்கு வேலை செஞ்சா நான் உங்களுக்கு கூலி தருவேன்னு. நான் என்ன பண்ணிட்டேன், போனாங்க ஐயா, ஒண்ணுமே கிடைக்கல. அந்த சமயத்துல ஒருத்தவங்க வந்தாங்க ஐயா, நாங்க கவர்மெண்ட்ல நிறைய பேருக்கு உதவி செய்யறோம், நீங்க தான் வந்தா உதவி செய்யறன்னு சொன்னாங்க ஐயா. அந்த சமயத்துல அப்படிங்களா? அதையா ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம் பிரதர். நீங்க ஆண்டோட ஊழியத்தை நல்ல உண்மையும் உத்தமமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஆனா நீங்க அங்க ஓடி இங்க ஓடி, இவங்க உதவி செய்வாங்களா அவங்க உதவி செய்வாங்களா, இங்க போனா கிடைக்குமா அங்க போனா காணிக்க கிடைக்குமான்னு சொல்லி மனுஷங்களை நம்புறது மனுஷங்களை நம்புறது வேஸ்ட். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பாருங்களும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆண்டவர் நம்மள உண்மையா இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருல, அழைத்த தேவனை நம்ம மறந்துட்டு நம்ம கிழக்குல இருந்து மேற்குல இருந்து ஒத்தாசை வருமானு சொல்லி நம்ம அங்கேயும் எங்கேயும் ஓடுறதுனாலதான் நம்ம படுகிற பிரயாசத்துக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம படுகிற பிரயாசத்துக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, பிரயோஜனப்பட மாட்டேங்குது. அதனால நம்ம விருதாவாக ஓடாம ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதன்படி கேட்டு அவருடைய ஊழியத்தை உண்மையை உத்தமமா நம்ம செய்யும்போது உண்மையிலேயே இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். கேட்டீங்களா? தேவன் தாமே நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாத நீங்க மனுஷங்களை பார்த்து இங்கேயே அங்கேயே ஓடாம நம்மள ஊழியத்துக்கு அழைத்த தேவனையே பார்த்து நீங்க ஊழியம் செய்வது ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இனி நீங்க அப்படி செய்வீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். எங்களையும் நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த சின்ன ஊழியத்திலிருந்து நாங்க உங்களுக்கு உதவி செய்து இந்த நேரத்தில் அனுப்ப வேண்டிய கடமையா இருக்கிறது. அதனால நாங்க சொன்ன இந்த ஆலோசனையை கேட்டு
பாருங்க, இனி நீங்க உண்மையை ஒத்துமா ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. மனுஷங்களை நோக்கி பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், எங்களையும் ஆசீர்வதிப்பார். நாங்க சின்ன காணிக்க வாங்கிக்கோங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இந்த அருமையான பிரதரையும் சிஸ்டரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இவர்களை ஆசீர்வதிங்க. இவங்க செய்கிற ஊழியத்தை தேவன் கனப்படுத்துங்க. இனியும் இவர்கள் மனுஷங்களை நம்பி ஊழியம் செய்யாதபடி, அங்க இங்க ஓடாதபடி, ஆண்டவரே, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தகனா ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி மனுஷனை நம்பாம ஆண்டவரே நம்பி ஊழியம் செய்ய நீங்க உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம போகலாம். இது வரைக்கும் நம்ம மனுஷரை நம்பி ஏமாந்து தோத்துட்டோங்க. நம்மள படைச்ச கடவுளையே நம்பி அவருக்காக ஊழியம் செஞ்சாங்க. நமக்கு எல்லாமே கொடுப்பாருங்க. நிச்சயமா அவரே